வணக்கம் தினேஷ். சென்னை ஐஐடியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பங்கேற்றாரு. அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது மாணவர்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கினாரு. நாட்டுக்காக, நாட்டின் முன்னேற்றத்துக்காக நீங்க எல்லாம் பாடுபடணும், உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்களை மாணவர்களுக்கு அறிவுரையாக அவர் கூறினாரு. அதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் பற்றி சில விஷயங்களை அஜித் தோவல் பேசினாரு. மிக பெருமையாக அதுல என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி அவர் சில விஷயங்களை சொன்னாரு. மிக முக்கியமான பாயிண்ட் அவர் சொன்னதுல, ஆபரேஷன் சிந்தூர்ல பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான ஆயுதங்கள் இந்தியாவுடைய சொந்த தயாரிப்பு, உள்நாட்டிலேயே நம்முடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை தான் நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல பயன்படுத்தணும். அதனால ராணுவ தளவாட உற்பத்தியில இந்தியா தன்னிறைவு பெற்றிருப்பதை ஆபரேஷன் சிந்தூர் எடுத்து காட்டுது. அது மட்டுமல்ல, உலக நாடுகள், பெரும்பாலான நாடுகள் இந்தியாவை வியப்போட பார்த்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவுடைய விமானங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் சேதமடைந்ததாக சில வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாங்க. ஆனா அதெல்லாம் மொத்தமா பொய் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இந்தியா சேதம் அடைந்திருக்கிறது அப்படின்னு வெளிநாட்டு பத்திரிகைகள், ஊடகங்கள் சொன்னாங்களே தவிர அதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்க வெளியிடல. ஏன்னா அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்லை. ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு கண்ணாடி கூட உடையல. அந்த அளவு ஒரு சின்ன சேதம் கூட இந்தியாவுக்கு கிடையாது. அதே நேரத்துல பாகிஸ்தானுடைய ஏர்பேஸை ஃபுல்லா நம்ம அட்டாக் பண்ணிருக்கிறோம். அது தொடர்பான ஆதாரங்கள் நிறைய வெளியில வந்திருக்கு. இந்தியாவுக்கு சேதம் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகள் அது தொடர்பான ஒரு சிறிய ஆதாரத்தையோ ஒரு புகைப்படத்தை கூட ஏன் வெளியிடவில்லை அப்படிங்கிறத அஜித் தோவல் முக்கிய கேள்வியாக முன்வைத்தாரு. 9 டார்கெட் நாங்க பிக்ஸ் பண்ணோம், அதை 23 நிமிஷத்துல நாங்க அடிச்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதையும் அவர் பேசியிருக்கிறாரு. அதாவது அந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடக்க நாளின் போது நடைபெற்ற அந்த அட்டாக் பத்தி அவர் விரிவா பேசியிருக்கிறாரு. எனவே இந்த விவகாரத்துல இந்தியாவை பற்றி ஒரு பொய்யான செய்திகளை சர்வதேச ஊடகங்கள்ல சில வெளியிட்டாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது, நமக்கு சின்ன சேதம் கூட இல்லை அப்படின்னு அஜித் தோவல் சொல்லியிருக்கிறாரு. விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.